அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியின் தூண்களாக விளங்கும் தொண்டர்களே, நிர்வாகிகளே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, இங்கு வருகை தரவிருக்கும் பாரத பிரதமர், நாட்டையே வழிநடத்தக்கூடியவர், நமக்கெல்லாம் வழிகாட்டி மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய மகானாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த நாட்டை எவ்வாறாக மாற்றியிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிரமிப்பாக இருக்கிறது. அதன் ஒரு வெளிப்பாடுதான் இன்றைக்கு என்னை போன்றவர்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கட்சியில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கு வேறு ஒரு இடத்தில் இருப்பது போல எந்த உணர்வும் இல்லவே இல்லை. என் சொந்த இடத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்கள், நீங்கள் எல்லாம் நேற்றைய தினம் நான் திருப்பூரில் இருந்தபொழுது என்னை எவ்வாறாக அரவணைத்துக் கொண்டு ஆதரித்தீர்கள் என்று பார்க்கும் பொழுது என் கண்களெல்லாம் நிறைந்தன. அதுதான் உண்மை. நீங்கள் தேசிய உணர்வோடு இருக்கிறீர்கள், தேசிய நீரோட்டத்தில் கலந்திருக்கிறீர்கள். உங்கள் தேசிய உணர்வுக்கு அளவே இல்லை என்பதுதான் உண்மை. அந்த அளவில் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் தேசிய கொடியை மட்டுமல்ல, தேசியத்தின் தூண்களாக விளங்குகிறீர்கள் என்பது இருவேறு கருத்து இருக்க முடியவே முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பெண்களுக்கு என்னவெல்லாம் செய்தார் என்று நம் சகோதரி அகில இந்திய மகிழா மோர்ச்சாவின் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோடிட்டு காண்பித்தார்கள். மிகப்பெரிய மாற்றத்தை பெண்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் உண்மை. அந்த அளவில் இன்றைக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம், 30-40 ஆண்டு காலம் இதற்காக பெண்கள் எதிர்பார்த்திருந்ததை நிறைவேற்றி சட்டமாக்கி இருக்கிறார். விரைவில் நிறைவேற்றுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு முத்தலாக் என்பது முழுமையாக ஒழிக்கப்பட்டு இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையில் விளக்கேற்றி இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.